பால் கெடாம இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சூடு பண்ணுவோம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஆனா இதெல்லாம் வேணாம், ஒரு தவளையை பிடிச்சி அது உள்ள போடுங்க, பால் கெடாம இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது உண்மைதாங்க. ஃப்ரிட்ஜ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா, ஃபின்லாந்து போன்ற நாடுகள்ல உள்ள சில கிராமங்கள்ல பால் கெடாம இருக்க அதுல ஒரு தவளையை போட்டு வைப்பாங்களாம். தவளையோட தோல்ல சுரக்கிற அமிலங்களுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2012 மாஸ்கோல உள்ள ஆராய்ச்சியாளர்கள் ரானா டெம்போரியா அப்படின்ற ஒரு வகை தவளையோட தோல்ல 76 வகையான பெப்டிட்ஸ் சுரக்குதுனும் அதுல நிறைய பெப்டிட்ஸ்க்கு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சால்மனெல்லோ, ஸ்டெஃப்லோகோக்கஸ்னு நோய் தொற்று உருவாக்கக்கூடிய கிருமிகளை இது அழிக்க உதவுது அப்படின்னும் சொல்றாங்க. குறிப்பிட்ட சில தவளைகளோட தோல்ல தான் இந்த அமிலங்கள் சுரக்கும், எல்லா தவளைகளும் கிடையாது. இப்போ இருக்க ப்ரிசர்வேட்டிவ் மெத்தட்ஸ், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்ல ட்ரை பண்ண மெத்தட் தான் இது. இப்போ யாரும் இதை பண்றதில்ல, நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. இல்ல நான் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம்.